இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது வந்து எஸ்பெஷலி ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து சச் அ பிக் சேலஞ்ச். ஒன்னு கலர், அப்புறம் உங்களுக்கே தெரியும் பாம்பேல இருந்து தான் எல்லாரும் வருவாங்க. அது இல்லாம கல்யாணம் ஆயிடுச்சா கண்டிப்பா கேட்பாங்க. நான் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓகே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்கு அதனால எங்களை காசு பண்ணா வேலைக்கு ஆகாது. டச் பண்ணாத ஏரியாவே கிடையாது. இப்ப ஃபிட் அண்ட் பெர்ஃபெக்ட்டா வந்து ஒரு காப் ரோல் பண்ணிருக்காங்க. வாங்க சம்யுக்தா. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் அண்ட் சீஃப் கெஸ்ட் ரொம்ப நன்றி எங்க இவெண்ட்டுக்கு வந்தது. நாங்க வந்து மூவி டீம், அதனால நாங்க வந்தே ஆகணும். பட் நீங்க உங்க டைம் எடுத்து எங்களுக்காக வந்திருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்க ப்ரொடியூசர் அண்ணா சார், இந்த 2 மாச டிராவல்ல இன்னைக்கு தான் மேக்சிமம் அவரை பேசி கேட்டிருக்கேன். அவர் ரொம்ப குவைட் டைப். இந்த காலத்துல வந்து நல்லா ரொம்ப லவுடா இருக்கிற ப்ரொடியூசர்ஸே மிளகா அரைச்சிருவாங்க. பட் இவர் வந்து ரொம்ப சைலண்டா இருந்தாலும் அவர் அந்த ஒர்க்கை வந்து பெர்ஃபெக்டா பார்த்திருக்காரு. எங்க செட்ல யாருக்குமே எந்த குறையும் வைக்கல. ஸோ யூ வெரி கைண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு வேண்டியே ஐ ஃபீல் லைக் இந்த மூவி வந்து நிஜமாவே நல்லா வரணும். ஏன்னா அவரோட குட் விஷஸ் த்ரூ அவுட்டா இருக்கு. ஈரோட்ல இருந்து எங்களுக்கு சுட சுட வேலூர்ல இருந்து சுட சுட பிரியாணி எடுத்துட்டு வருவாரு. ஸோ சாரி, வேலூர்ல இருந்து சுட சுட பிரியாணி எடுத்துட்டு வருவாரு. ஸோ நாங்கெல்லாம் லஞ்ச் அதை என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கு இல்லையா, தட்ஸ் வாட் மேக்ஸ் த என்டையர் டீம் வைப் டுகெதர். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் அஸ் ஆல் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் வந்து எங்க டைரக்டர் சார் முகுந்தன், அவர் தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப். முழுக்க முழுக்க வந்து இந்த ப்ராஜெக்ட வந்து ஸ்பியர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டர் மட்டும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் சோ மெனி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சினிமா இருக்கு இல்லையா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பார்த்திருக்காரு. இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் கோஆர்டினேட் பண்றது எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளவு தூரம் இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆயிருக்குன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அ ஒன் மேன் ஷோ தான். தேங்க்யூ சார். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அழகா சொன்னாங்க. அவங்க சொன்னதுல எனக்கு எதுவுமே தப்பா தெரியல, பெர்ஃபெக்ட்டா சொன்னாங்க. இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது வந்து எஸ்பெஷலி ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து சச் அ பிக் சேலஞ்ச். ஒன்னு கலர், அப்புறம் உங்களுக்கே தெரியும் பாம்பேல இருந்து தான் எல்லாரும் வருவாங்க. அது இல்லாம கல்யாணம் ஆயிடுச்சா கண்டிப்பா கேட்பாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓகே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்கு அதனால எங்களை காசு பண்ணா வேலைக்கு ஆகாது இருந்திருக்கு. ஸோ தட் இஸ் த ட்ரூத் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. பட் அதெல்லாம் பார்க்காம, ஏன்னா நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு போலீஸ் ரோல் சூப்பரா இருக்கும், சரி அந்த வாய்ப்பு வரணும், ஏன் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. அந்த வாய்ப்பு வந்தா தான் நாங்க பண்ண முடியும். ஸோ அந்த வாய்ப்பை அழகா எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அது ஹீரோ ஆனந்த்ராஜ் சார், வெட்ரன் அவர் தான். ஏன்னா இவ்வளவு பணம் நடிச்சிருக்காரு அண்ட் ஹி நெவர் மேட் எனிஒன் ஃபீல் அன்கம்ஃபர்டபிள் இந்த சீன், இந்த செட். எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவாரு. நம்ம எங்க ஷார்ட் முடிஞ்சு கொஞ்சம் டைம் இருந்தா ஏதாச்சும் ஒரு கதை சொல்லி எல்லாரும் கலகலர் வைப்பாரு. அவரை வில்லனா தான் நாங்க எல்லாம் பார்த்திருக்கோம். பட் ஹி இஸ் a true hero in our sets and அசால்ட்டா பண்ணிட்டாரு அவரு. when I saw him acting personally பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது, ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவர் presence is a whole other level and super sir and thank you so much for giving me that space. அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்க ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக் வந்து வேற லெவல். இப்போ வந்து நாங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கோம், பட் சில பேர் வந்து காட்ஸ் பிக் சில்ட்ரன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு காட் வந்து நல்ல மூட்ல இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் கொடுத்திருப்பாரு. லைக் பிரில்லியன்ட்லி டேலண்டட். எங்க படத்துல நீங்க பாப்பீங்க, பிஜிஎம்மா இருக்கட்டும் சரி, சாங்ஸா இருக்கட்டும் சரி, வேற லெவல்ல வந்திருக்கு. ஐ வாஸ் லைக் அமேஸ்ட். நான் 2 வாட்டி படத்தை பார்த்துட்டேன் அண்ட் குடோஸ் டு எடிட்டர். வேற லெவல். அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் செகண்ட் டைம் பார்த்ததுக்கும் பயங்கரமான டிஃபரன்ஸ். ஆர்டிஸ்ட் ஷக்கிலா படத்துல இருந்தாலே நோட் எல்லாம் பறக்கும். ஸோ இந்த படத்துலயும் வேற லெவல்ல காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கைஸ் ஹேவ் டு வாட்ச் இட். தீபாக்கா சொல்லவே வேணாம், அவங்க ஸ்டேஜ் பிரசன்ஸ் வேற லெவல்ல இருந்தது. அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் ஃபர்கெட் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கௌசல்யா, all of them. டீமே சூப்பரா இருந்தது. நம்ம கேமராமேன் everyone has done an amazing job. எங்களோட பெஸ்ட் எங்களால முடிஞ்சது கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு 100 கோடி படம் மாதிரி எங்களுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட் இவ்வளோ அப்படியெல்லாம் கிடையாது, உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். ஸோ நாங்க உங்களை பயங்கரமா ரிக்வெஸ்ட் பண்றோம் டு டேக் திஸ் மூவி டு தி நெக்ஸ்ட் லெவல். பிகாஸ் படத்துல கண்டென்ட் இருக்கு, சூப்பரா வந்திருக்கு. ஐ என்ஜாய் த மூவி. தோ நான் ஆல்ரெடி படத்துல நடிச்சாலும் நான் திருப்பி அதை பார்க்கும்போது சூப்பரா வந்திருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ப்ளீஸ் வாட்ச் த மூவி, என்ஜாய் த மூவி அண்ட் ஸ்ப்ரெட் த வேர்ட். எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமா இந்த ப்ராஜெக்டோட பார்ட்னர் இருந்தது வந்து சதீஷ் பியாரோ. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆமா, அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு, நீங்க are you interested?
ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ஹேவ் அ கிரேட் ஈவினிங்.